டபாக் டம் டம் ஆரம்பிக்கலாங்களா? நம்ம கேசி சொல்லி ஹலோ சொல்ல மாட்டியா? பாருங்க எப்படி இருக்கிறாரு பாருங்க. நானே சொல்றேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல் கேசி ஃபேமிலிஸ்லாம் ஸ்பெஷல் ஹாய். இன்னைக்கு வந்து சூப்பரான vlog பார்க்க போறோம். என்னுடைய வார்ட்ரோப் ஆர்கனைசேஷன்ல குர்தாவோட கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் எனக்கு பிடிச்சது காமிச்சிருந்தேன். ஒரு 3-4 வருஷம் ஓல்டு தான். அப்போ ஷாப்பிங் ஹால்ல காமிச்சது. இது எப்பயாவது ரேரா போடுவேன். இப்பெல்லாம் இந்த மாதிரி கிடைக்க மாட்டேங்குது இந்த விலைக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். இது நான் அப்பவே எள்ளு தான் வாங்கியிருக்கேன், கொஞ்சம் லூஸா போடணும் அப்படின்னுட்டு. இப்ப நான் பிரிச்சு போடுறேன், எல்லே எனக்கு கரெக்டா இருக்கு. நான் அவ்வளவு ஒல்லியா இருக்குன்னு சொல்றதில்ல. அப்பெல்லாம் பாருங்களேன், தோச்சோன ஸ்ட்ரிங் கை குட்டியாகி போட முடியாம அப்படிலாம் இல்லை. நல்ல கிளாத்ஸ் கிடைச்சது. ஸோ நல்லா பெரிய ஃபிளேர் இருக்கக்கூடியது. இந்த மாதிரி கிறிஸ் கிராஸ் மாதிரி டிசைன்ல வரும். இந்த மாதிரி பெருசா ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியாது, சும்மா நம்ம கட்டி கொடுக்க வேண்டியது தான். ஸோ இதுக்கு பேர் பண்றதுக்கு நான் பிளாக் கலர்ல இன்னைக்கு அழகா வளையல் போட்டிருக்கேன். அப்புறம் என்ன கலர் இது? மெட்டல் கலர்ல போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். பிளாக் மெட்டல் ஆன்டிக் கோல்ட் கலர்ல இருக்கக்கூடிய ஒரு மெட்டல் இயரிங் வந்து ஸ்கொயர் ஜிம்கி. இது மேல ஸ்கொயர்ல ரெக்டாங்கிள் அந்த மாதிரி ஷேப்ல வரும். இது பேர் பண்ணியிருக்கேன். இப்போ நாங்கள் எங்க கிளம்பிட்டோம்? இவ்வளோ ஜம்மன் ட்ரெஸ் பண்ணிட்டு இவ்வளோ சுமாரா. ஏன் சுமார்னு சொல்றேன், பார்க்க அழகா தான் இருக்காரு. உங்க அண்ணன் நான் குத்தலன்னு சொல்ல, அதுக்கு 2 பேர் சண்டைக்கு வராதிங்க. ஷார்ட்ஸோட கேஷுவலா இருக்காரு. ஓகே, எங்க போறோம்? அப்படி அழகா ரெடி ஆகி என்ன பார்த்தோன்னே எங்கேயாவது சும்மா விளையாட்டுக்காவது கெஸ் பண்ணிருப்பாங்க. நீங்க தியேட்டர் போறீங்க, அங்க போறீங்க. இதை பார்த்தோன்னே அங்கெல்லாம் கிடையாது. மார்க்கெட்டுக்கு போறோம். ரொம்ப நாள் ஆச்சு. இந்த பிளாக் எல்லாம் எங்க தான் போடுறது? இந்த மாதிரி மார்க்கெட் கிரிக்கெட் போனாதான் போக முடியும். இதுக்கு வந்து நீங்க பிளாக் கலர் பேண்ட் போட்டுக்கிறதால போடலாம். தெரியாத சில கேர்ள்ஸ்க்கு சிஸ்டர்ஸ்க்கு இது ஒரு ஐடியாவா இருக்குமே. நல்ல தழைய கால் தான் வெளில தெரியுது. உங்களுக்கு தேவைன்னா உள்ள ஷார்ட்ஸ் போட்டுக்கலாம். வெயில்ல போறீங்க, டிரான்ஸ்பரண்டா கால் வந்து தனித்தனியா உள்ள தெரிய போகுதுன்னு பயம் இருக்கு அப்படின்னாக்கா இந்த மாதிரி லாங் ஸ்கர்ட்ஸ், இந்த மாதிரி உள்ள போறதுக்கு இந்த மாதிரி லாங் ஸ்கர்ட்ஸ் இருக்கு. ஹிப்ல டை பண்ற மாதிரி தான் இருக்கும். இதே 3/4 முட்டி வரைக்கும், முட்டிக்கு மேலே வரைக்கும் 2 டைப் இருக்கு. இன்னொரு 2 டைப் முக்கா இருக்கும். முட்டி முடிகிற இடத்துல ஒன்று இருக்கும். முட்டி கரெக்டா முட்டியில ஒரு முடியும், முட்டிக்கு கீழே கிண்டங்கால அந்த இடத்துல முடிகிற அளவுக்கு இருக்கும். அது வந்து எலாஸ்டிக் அப்படியே எடுத்து நம்ம மாட்டிக்கலாம். இது வந்து கொஞ்சம் நாட் வந்து நாடா டைப்ல இருக்கும். நாட் போடுறது. இந்த உள்ள போடக்கூடிய ஸ்கர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபிட்டா இருக்கும், நல்லா ஸ்ட்ரெச்சபிளா இருக்கும். நம்ம குண்டா இருக்குமே பத்தல, ஏன்னா நீங்க போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு கரெக்டா இருந்தா வச்சுக்கலாம். ஏன்னா நீங்க வந்து ரிட்டர்ன் கூட கொடுத்துக்கலாம். அமேசான்ல ஒரு லிங்க் கிடைச்சதுன்னா நான் கொடுக்குறேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்க. லேடிஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்குன்றதுனால இந்த டிப்ஸ் அப்படியே கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து லிங்க் அமேசான் லிங்க் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, ஓகே, நாங்க வந்து இப்போ போறோம். இன்னைக்கு ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நான்வெஜ் தான் சமைக்கணும்ப்பா. அழகா ட்ரெஸ் பண்ணியிருக்கேன். ஏன்ப்பா கூட்டு மார்க்கெட்லாம் போறேன், கிளம்பி வா, எனக்கு ஏதாவது எனக்கு செஞ்சு கொடுங்க. புருஷனுக்கு சமைச்சு போறதுக்கு எல்லாம் எதுக்கு நம்ம இருக்கோம்? எனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்றாரு வீட்டுல, இது செய்யறதுக்கு என்ன அப்படின்னு கிளம்பிட்டோம், போயிட்டு வந்துடுவோம். இங்க வாயேன் ஒரு நிமிஷம். நல்ல வேலை பாப்பியான்னு பாத்துக்கிட்டே இருந்தேன். இவ்வளவு கிட்ட வராதீங்க. இது பப்பாயாவும் வேணும், பைனாப்பிளும் வேணும். பைனாப்பிள் 2 வேணும், பப்பாயா 1 போதும். ஓகே. ஆரஞ்சும் வேணும். எடுத்தாச்சா? எனக்கு தெரியாது, நீங்க கேட்டு பார்த்து வாங்குங்க. சரி. மார்க்கெட்ல பழங்கள் வந்து கொஞ்சம் சீப்பா கிடைக்கும் கம்பேரிட்டிவ்லி. அதனால அங்கேயே கொஞ்சம் பழங்களும் வாங்கிக்கிட்டோம். கொஞ்சம் காய்வாடா வாங்கியிருக்கோம், அதான் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்னு வாங்கிட்டோம். டெண்டர் கட்ஸ்க்கு வந்திருக்கோம். ஏன்னா மார்க்கெட்ல ஃப்ரெஷ்ஷா ஃபிஷ்ஷஸ் அன்னைக்கு இல்ல. வீக் டேஸ்ல மிடில்ல போயிருந்தனால. ஏரி வவாலா இது டியூனா நிறைய ஃப்ளஷ்ஷா இருக்கும். வஞ்சரம் வஞ்சரம் இல்லையா? இது சாப்பிட்டா பீஃப் மாதிரி இருக்கும்ன்றாங்க. நம்ம பீஃப் சாப்பிட்டதே இல்லை, சாப்பிடவும் மாட்டோம். ஸோ அது எப்படி இருக்குன்னு தெரியல. ப்ரமோஷன்லாம் கிடையாது. நேர்ல போய் பார்த்து ஃப்ரெஷ்ஷா இருக்கான்னு கேட்டு தெரிஞ்சு வாங்கிக்கலாமேன்னு தான் வந்தோம். இன்னொரு ஃபிஷ் மார்க்கெட் வந்து மூடிடுச்சு. ஸோ இதுதான் இருந்துச்சு, அதனால போயிருந்தோம். நிறைய வாட்டி நாங்கள் இங்கே ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கி இருந்திருக்கோம். பட் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் அப்படியே வண்டியில வரும்போதுன்னு பார்க்கும்போது ஈவினிங் தான் டெலிவரின்னு வந்திருந்தது. விடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நேராவே போய் வாங்கிடலாம், பக்கத்துல தானே அப்படின்னு கிளம்பக்க மார்க்கெட்ல இருந்து பக்கத்துல இருக்க டெண்டர் கட்ஸ்க்கு போயிட்டோம். ஃபர்ஸ்ட்லாம் கரம் மசாலா, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, ஃபிஷ் மசாலா இப்படி மட்டும்தான் மசாலா பொடி இருந்தது. இப்போ பள்ளிப்பாளையம் சிக்கனுக்குன்னு ஒண்ணு, மிளகு வறுவல்
பொடி ஒண்ணு, செட்டிநாடு சிக்கன் ஒண்ணு, மதுரை சிக்கன் ஒண்ணு, அந்த மாதிரி ஒண்ணுத்துக்கும் மசாலா வந்துருச்சு. இவ்வளவு மசாலாஸ் நம்ம ட்ரை பண்ணா என்ன ஆகுறது? நம்மளே வீட்டுல ப்ரிப்பேர் பண்ணி செய்யறதா நல்லதுன்னு நினைக்கிறேன். பட் அவசர தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பட் நாட் ரெகுலர்லி நினைக்கிறேன். சோ தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருந்தேன். கிளீன் பண்ணும்போது மூஞ்சில முடி விழுகுது, ஆனா ஈரமா இருக்குன்றதுனால நான் ஒரு பேண்ட் போட்டேன், அதை கலட்டவே மறந்துட்டேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் சிக்கன் 65 வந்து பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா அந்த சிக்கன் பக்கோடான்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி தாங்கன்னு சொன்னேன். நம்ம கேட்குற மாதிரி கட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதனாலதான் டெண்டர் கட்ஸ் பண்ணுவோம். டெண்டர் கட்ஸ்க்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, பிராண்டிங்லாம் சத்தியமா கிடையாது. இங்க பக்கத்துல எல்லாம் கேட்டாக்கா நம்ம கேட்கற மாதிரி கட் பண்ணி கொடுக்க மாட்டேன்றாங்க. நீங்க லெக் பீஸ் மட்டும் வாங்கிட்டு போயிடுவீங்க, மற்றது யார் வாங்கிட்டு போவாங்க இப்பெல்லாம் கேக்குறாங்க. சண்டேனா கொடுக்குறாங்க, அதுவும் கூட்டத்துல நின்று பேசிலாம் வாங்க முடியல, கண்ணாக்கன்னு கட் பண்ணி தந்துடுறாங்க. இன்னைக்கு கடை வேற மூடுற டைம். ஸோ நம்ம அங்க போயிட்டாக்க ஃபிஷ் மார்க்கெட் போலான்னு போனோமா, பக்கத்துல டெண்டர் கட்ஸ் இருந்தனால நாங்க அங்க போனோம். அவ்வளவுதான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிக்கன் 65 மசாலாக்கு குட்டி குட்டி குட்டியா பக்கோடா மாதிரி இருந்தா குழந்தைக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுருவாங்க. ஸோ அதனால இதை வந்து வச்சிருக்கேன். ஃபிஷ்க்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மசாலா போட்டுடலாம். இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா குழம்பு மிளகாய் தூள், ஃபிஷ் மசாலா பாக்கெட், எனி பாக்கெட் நீங்க வாங்கினீங்கன்னா அதை சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது நிறைய யூஸ் பண்ணாதீங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா சிகப்பு மிளகாய் தூள் வந்து ரெட்டிஷா இருக்கும் இல்லையா, காஷ்மீரி சிகப்பு மிளகாய் தூள் காரம் இருக்காது, ஆனா சிவப்பா இருக்கும். அதனால அது கொஞ்சம் தனியா தூள் தான் கொஞ்சோட போட்டுக்கோங்க. கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அந்த ஃபிளேவர் பிடிக்காதவங்க விட்டுடலாம். மஞ்சள் தூள், உப்பு இவ்வளவு மட்டும் தான் சேர்த்திருக்கேன், வேற எதுவுமே நான் சேர்க்கல. நிறைய மசாலா வந்து சேர்க்கறத வந்து கம்மி பண்ணிக்கிறது நல்லது. இது வயிறு இந்த மசாலா அந்த மசாலா அது இது நம்ம குழம்பு மிளகாய் தூள்லயே எல்லாமே போட்டுதான் அரைக்கிறோம். அது வயிறு புண்ணாக கூடாது. காரம் வந்து இதுக்கு இது இருக்கட்டும், இதுக்கு இது இருக்கட்டும், இந்த இவ்வளவு மிளகு போட்டா இவ்வளவு சீரகம் இருக்கட்டும், இவ்வளவு மிளகாக்கு இவ்வளவு தனியா இருக்கட்டும் தான் குழம்பு மிளகாய் தூள் நம்ம ப்ரிப்பேர் பண்றோம் வீட்டுல. சோ அந்த மாதிரி ஹெல்தியாவே சாப்பிடுங்க. ஸோ தண்ணி தெளிச்சு மீன்ல வர லைட்டா தண்ணி விட்டா விடலாம். அதனால ட்ரையா நம்ம வந்து இதை பரட்டிக்கலாம். ஜி அப்படியே உப்பு பார்த்து சொல்லிடுங்க. இப்போ எங்க இருக்கு? அங்க இருக்கு சார். திருப்பி ஓல்டு காமெடி போங்க. அந்த உப்பு வாயில செக் பண்ணி கரெக்டா இருக்கான்னு சொல்லிடுங்க. சொல்லிட்டீங்கன்னா பரட்டி வச்சுட்டு இன்னும் அந்த மீன் வேற கிளீன் பண்ணணும், வேலை இருக்கு, விளையாடிட்டு இருக்கீங்க. டேஸ்ட் பண்ணுங்கற நீ இப்ப உப்பு வரல என்ன கொஞ்சம் காரமா இருக்கு. வெறும் மிளகாத்தூள் அவ்வளவு அள்ளி சாப்பிடக்கூடாது, சும்மா தொட்டு நக்கிருக்கணும். எவ்வளவு உப்பு போடலாமா தாராளமா? போடு. ஓகே அவ்வளவுதான். நான் பரட்டி வச்சிடுறேன். இதை பரட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். வெறும் குழம்பு மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பே சரியா இருக்கும். கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கணும்ன்றதுனால அந்த காஷ்மீரி மிளகாய் தூள் நான் சேர்க்கிறேன். கிளிங் ராப் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாம். மீன் குழம்புக்கு பாத்திடலாம் வாங்க. இதுல 6 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டிருக்கேன். என்னுடைய குழம்பு மிளகாய் தூள் குழம்புங்க வந்து திக்கா வரணுன்றதுக்காக தனியா அதிகமாகவும் கொஞ்சம் மிளகாவை கம்மி பண்ணியும், அதாவது நல்லா திக்னஸா இருக்கும். நிறைய போட்டாதான் காரமே இருக்கும். நார்மலா போடும்போது காரம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இந்த வாட்டியை மாமியார் வந்து அரைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ குழம்பு வந்து திக்கா வருமேன்றதுனால அதனால நான் ஒரு 7-8 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன் குழம்பு மிளகாய் தூள். கொஞ்சமா தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். நார்மலா வீட்டுல எப்பவுமே அரைக்கிற மாதிரி இல்லை கடைகளில் குழம்பு மிளகாய் தூள் வாங்கி செய்றீங்க, இல்லை நீங்க நார்மலா அரைக்கிறீங்க அப்படின்னாக்கா 4-5 ஸ்பூனுக்கு ஏற்ற மாதிரி போடலாம். இது வந்து மாறும். சிலரோட புளி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு புளி கரைச்சா நல்லா புளிப்பா இருக்கும். புது புளி பழைய புளி அதுக்கு ஏற்ற மாதிரி புளிப்பு வந்து மாறும். ஸோ நீங்க லாஸ்ட்ல லைட்டா நாக்குல விட்டு பாத்தீங்கன்னா புளிப்புக்கும் அந்த காரத்துக்கும் கன்சிஸ்டன்சி பாருங்க. மீன் குழம்பு புளிப்பா இருந்தா நல்லா இருக்காது, லைட்டா அப்படி காரம் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தாதான் நல்லா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க காரம் போட்டு கரைச்சிக்கோங்க. ஸோ குழம்பு மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு, புளி கரைசல் வச்சிருக்கேன். இதை ஆட் பண்ணி நம்ம இங்க கரைச்சி வச்சுக்க போறோம். அவ்வளவுதான். ஸோ லாஸ்ட்ல நீங்க நாக்குல விட்டு பாத்தீங்கன்னா லைட்டா காரம் தூக்கலா இருக்கணும். கலருக்காக காரம் இருக்காது, ஆனா கலர் மட்டும் கொடுக்கும். காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன் நான். சரிங்களா? சிக்கன் 65க்கான ரெசிபி கொடுத்துறேன் வாங்க பார்க்கலாம். அரிசி மாவு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், மைதா மாவு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், கார்ன்ஃபிளவர் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். எல்லாமே சமமாவே போட்டுட்டேன் நான். அடுத்தது முட்டை 1 போட்டிருக்கேன், 65 மசாலா கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். இப்போ வந்து சிகப்பு மிளகாய் தூள், தனியா தூள் போடுவேன், உப்பு போடணும். இதெல்லாம் போட்டு அப்புறம் தயிர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லாஸ்ட்ல வந்து ஒரு லெமன்ல இருந்து 1/2 லெமன் வரைக்கும் எடுத்துக்கலாம். நான் வந்து 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கனால 1 லெமன் முழுசா போட்டு போறேன். ஏன்னா குட்டி சைஸ் லெமன் தான் இது. ஸோ நான் 1 போட்டு போறேன். இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஹோம்மேட் ஃபுட் மாதிரி டேஸ்ட் இருக்கும். பார்க்க கலர்ஃபுல்லா இருந்தாலும் கலர்ஸோ மற்ற ப்ரிசர்வேட்டிவ்ஸோ எதுவும் ஆட் பண்ணல. ஹெல்தியா இருக்கும். இது என்னுடைய ஸ்டைல் குக்கிங். புதுசா இந்த அரிசி வாங்குறோம், சிவாஜி பிராண்ட். இது ஃபர்ஸ்ட் வந்து செய்யும்போது கொஞ்சம் குண்டு குண்டா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஊற வச்சு செய்யுங்கன்னு கடையில சொன்னாங்க. அதை நாங்க கேட்காம விட்டோம். ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் ஊற வைங்க, நல்லா இருக்கும். நாங்க ஊற வச்சு செய்யும் போது நல்லா சூப்பரா இருக்கு அரிசி. சாப்பாட்டு அரிசி நல்லா ஒல்லியா இருக்கிற மாதிரி அரிசி ஏதாவது உங்களுக்கு தெரியும்னா எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. நம்ம புதுசா வாங்கின இண்டஸ் வேலி பெரிய கடாய் இருக்குல்ல, 30 சென்டிமீட்டர்ஸ் கடாய். இது வந்து ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல செஞ்சது. ஸோ ஃபுல்லா திக்கா இருக்கும். நான்வெஜ் நண்டு வறுவல் நல்லா நிறைய தொக்கு மாதிரி இல்லாம குழம்பு மாதிரி இல்லாம நம்ம வறுவல் செய்வோம்ல, அந்த மாதிரிலாம் செய்யறதுக்கு அந்த ட்ரையா ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறதுக்குலாம் இது பக்காவா இருக்கும். ஏன்னா ஃபுல்லா உங்களுக்கு திக்கா இருக்கும். இண்டாலியம் கடாய் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு இது சூப்பரா
ரெசிபிஸ் வந்து செய்யறதுக்கு தாங்கும். ஆனா இண்டாலியம் அலுமினியம் உடம்புக்கு நல்லது இல்லை, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கம்பேரிட்டிவ்லி ரொம்பவே நல்லது. ஸோ அதுக்கு இது மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது கேப் லெட்டோட வருது. இது அடிக்கடி அவுட் ஆஃப் ஸ்டாக்ல போயிடுது, வெயிட் பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கு. எனக்கு இந்த கடாய் ஸ்டாக்ல இருந்துச்சுன்னா லிங்க் கொடுக்குறேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்க. அப்படி கிடைக்கல அப்படின்னாக்கா இதுக்கே இதே மாதிரி நான் இன்னொன்னு லிட் இல்லாம சின்னது வச்சிருக்கேன். 28 சென்டிமீட்டரோ 26 சென்டிமீட்டரோ தெரியல அந்த கடாய். அதுல லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன். இது இண்டஸ் வேலி ப்ராடக்ட். இண்டஸ் வேலில நீங்க எது வாங்கினாலும் கார்த்திகா அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணும்போது அடிஷனலா உங்களுக்கு 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அவைல் பண்ணிக்க மறக்காதீங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன். நான் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ற நார்மல் எண்ணெயும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணையும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணையும் கலந்து விட்டுருக்கேன். ஏன்னா சூடாகக்கூடாது அப்படின்றதுக்காக. கடுகு வெந்தயம் மட்டும் போட்டு தாளிச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் தட்டி வச்சுக்கலாம். ஒரு 20 சின்ன வெங்காயம் தட்டி வச்சிருக்கேன், அதை சேர்த்துடலாம். 2-3 கொத்து கருவேப்பிலையும் ஃப்ரெஷ்ஷா போட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். சின்ன வெங்காயம் 2 தக்காளி பழம் நல்லா கிரஷ் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நல்லா கையால கரைச்சு கூட வேணும்னா சேர்த்துக்காங்க, உங்களால கிரஷ் பண்ண முடியலன்னா. இல்ல பல்ஸ் மோட்ல கொடுத்து சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா சுருள வதங்கிடுச்சு. நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா புளி தண்ணி மிளகாத்தூள்லாம் போட்டு அதை நம்ம இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் முன்ன பின்ன டேஸ்ட் தெரியற மாதிரி இருக்கும். நல்லா ஒரு பாதி தூரம் கொதிச்சவன ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறம் டேஸ்ட் பண்ணீங்கன்னா உப்பு புளி காரம் எது வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்கும் போதே தெரிஞ்சிடும். அந்த நேரத்துல நீங்க வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்றதுனால இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சில பேருக்கு இப்படி ஸ்டார்டிங்ல பார்க்கும்பொழுது என்ன டேஸ்ட் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒன்றும் தெரியலன்ற மாதிரி இருக்கும். இவர் அப்படிதான் சொல்லுவாரு. ஸோ தண்ணி நல்லா தாராளமா ஊற்றி கொதிக்க விட போறோம். நல்லா ஒரு 20 நிமிஷம் கொதிக்க விடுவோம். அது சுண்டி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம போட போறோம். திக்காகணும். ஸோ நல்லா இந்த மாதிரி தாராளமா தண்ணியா ரசம் மாதிரி இருக்கணும். அவ்வளோ தண்ணி ஊற்றி மூடி போட்டு 20 மினிட்ஸ் கொதிக்க விடுவோம். இந்த மூடி போட்டா பொங்கி வருதா இல்லையான்னு எனக்கு தெரியல. பொங்கி வந்துச்சுன்னா நடுவில் வந்து பொங்கி வராம இருக்க ஒரு கரண்டியை போட்டு க்ளோஸ் பண்ணணும். சாம்பார் கண்டிப்பா பருப்பு ஐட்டம்லாம் பொங்கி வரும். இந்த மாதிரி குழம்பு பொங்காதுன்னு நினைக்கிறேன், தெரியல. நான் உங்களுக்கு செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு கரெக்டான ரிவ்யூ கொடுக்குறேன், சரிங்களா? எனக்கு வராத டாஸ்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டா உள்ளுக்குள்ள கார்த்திகா டான்ஸ் ஆடுவா. நடக்க மியூசிக் போகும். நல்லபடியா அந்த சாதத்தை வந்து கவுத்துட்டேன். சந்தோஷமா இருந்துச்சு உள்ள. செம வெயிட் வேற. இன்னைக்கு 3 அழகு ரைஸ், அன்னைக்கு 1.5 அழகு மேல கொட்டிக்கிட்டேன். இன்னைக்கு 3 அழகு. இந்த மூடி பாத்தீங்களா, இதை விட வெள்ள இருக்கு பாருங்க. அப்புறம் முன்னாடியே கிளிப்பு போட்டேன், அப்படின்னா எனக்கு கரெக்டா இருக்கு. அன்னைக்கு நான் கிளிப்பும் போடல, உள்ள போற தட்டு அதான் சாப்பாடு டபக்குன்னு கொட்டி மேல கொட்டிச்சு. கொதிக்கிறானா வெளில வரலானா பிரியாணியே செய்யலாம் போல. கண்டிப்பா தம்ல செம்மையா இருக்கு. சங்கரா மீன் இங்க கிளீன் பண்ணி வச்சாச்சு. இங்க இரும்பு பாத்திரம் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் நான். மீன் வறுக்கிறதுக்கு இந்த மாதிரி பேன் இருந்தா நிறைய பேர் இந்த மாதிரி பேன்ல மீன் வறுத்துருவாங்க. அவங்க வந்து ரொம்ப நல்லா சமைக்க தெரிஞ்சவங்க நினைக்கிறேன். இல்ல அந்த கரண்டி அவங்களுக்கு வசதியா இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு இப்படி விட்டு இப்படி எடுக்கிறதுக்குள்ள அந்த மீன் உடஞ்சிடுது. தோசைக்கல்ல தான் எனக்கு ஈஸியா வருது. இது வந்து சரியா வரல. பட் சமைக்கிறதுக்கு வறுவல்லாம் செய்யறதுக்குலாம் எனக்கு சூப்பரா இருக்கு. வாழைக்காய் உருளைக்கிழங்கு அதெல்லாம் வறுத்துடலாம். ஃபிஷ் மட்டும் எனக்கு பயம்னால செய்ய முடியல. அதே கிறிஸ்பி 65 வந்து டீப் ஃப்ரை பண்ணாம நம்ம வந்து இதுலயே சுருள வதக்கெடுப்போம். அதுக்கெல்லாம் இந்த பேன் சூப்பரா இருக்கு. இந்த ஒரு அயன் பேன் வச்சிருக்கேன். அப்புறம் ஏதாவது ஒண்ணு செய்யறோம்னா டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ஏத்த மாதிரி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனா செம வெயிட்டா இருக்கும். இது டிகேட்ஸா மட்டும் இல்ல, தலைமுறையா யூஸ் பண்ணா நல்லா மெயின்டைன் பண்ணிக்கலாம். எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா தெரியும், நான் எண்ணெய் தடவி வச்சிருப்பேன் பாருங்க. வழுன்னு இருக்கும். இதுலயும் பாருங்க, இது நல்லா அப்படி குழியா இருக்கும். கலரும் போதும் அப்படியே தொலைவும் போது அப்படியே வழுக்கிட்டு வருவான். நான்ஸ்டிக் மாதிரி எனக்கு இது ஆயிட்டான். அந்த அளவுக்கு இவன் என் பேச்ச கேட்கறான். சூப்பர் கடாயின்னு சொல்லுவேன். யாராவது ஃபர்ஸ்ட் இரும்பு பாத்திரத்துல எது ஃபர்ஸ்ட் வாங்கணும்னு கேட்டா இந்த கடாய் தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதுவும் வந்து கேஸ்ட் அயன். கொஞ்சம் இவன் சொரன்னு இருப்பான், ரஃப்காரன். இவெல்லாம் வறுவல் செய்யறதுக்குலாம் செம்மையா இருப்பான். இவன் வந்து பெரியவன், இவன் வந்து சின்னவன். இவன் ரெண்டுத்தையும் எதுக்கு யூஸ் பண்றோம்னா எண்ணெயை போட்டு பொரிச்சு எடுக்கிறதுக்குலாம் நாங்க யூஸ் பண்றோம். மத்தபடி குழம்பு வைக்க, வறுவலுக்கு, சட்னிக்கு நீங்க எல்லாத்தையுமே யூஸ் பண்ணலாம். என்னுடைய ஃபேவரட்ல தோசைக்கல்ல ஒரு 2-3 இரும்பு வச்சிருக்கேன். பட் என்னோட மோஸ்ட் ஃபேவரட்ல இது 4மே வந்துடும். இது எல்லாமே கூட நான் இண்டஸ் வேலில இருந்து தான் வாங்கினேன். வேணும்ன்றவங்களுக்காக இந்த டீடைல்ஸ் சொல்றேன். ஏன்னா இன்னுமே நிறைய பொருட்களோட லிங்க் எல்லாம் கொடுங்கன்னு கேட்டு தான் இருக்கீங்க. ப்ராடக்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிற. ஸ்டாக் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் கொடுத்துருப்பேன். அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது ப்ராடக்ட் இதே மாதிரி சேம் ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். நான் சொன்ன மாதிரி இண்டஸ் வேலில எந்த ப்ராடக்ட் வாங்கினீங்கனாலும் கார்த்திகா அப்படின்ற கூப்பன் கோட யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அடிஷனலா 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதையும் அவைல் பண்ணிக்கோங்க. சுடுது கொதிக்கல. சரி, ஓகே. இந்த பக்கம் 65 போட்டுடலாமா? குட்டியா ஒரு டிப்ஸ் கொடுத்துறேன். அடுத்த வாட்டி நான் மொத்தமா இரும்பு பாத்திரத்தை எடுத்து எப்படி மெயின்டைன் பண்றேன்னு தனியா ஒரு வீடியோவே சொல்றேன். சொன்னாலே புரிஞ்சுக்க முடியுது அப்படின்றவங்க டக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் என்ன பண்ணேன்னா, எண்ணெய் தடவி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த எண்ணெய் பிசுக்கு என்ன ஒன்னோட உட்காந்து டஸ்ட் ஆகி இருக்கலாம். ஏன்னா எண்ணெய் வந்து பிசுக்கு என்ன பண்ணும், டஸ்ட் எல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி ஒட்டிக்க வச்சுக்கோம். அதனால நான் என்ன பண்ணுவேன்,
வெறும் ஸ்க்ரப்பர் இருக்கும்ல அதை வச்சு ஒரு தேய்ச்சிருவேன். அப்படி இல்லைன்னா கடலை மாவு இல்ல அரிசி மாவு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 மாவு தான் நான் வந்து இரும்பு பாத்திரம் வந்து தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்றேன். சட்டி மண் சட்டிக்கும் நான் அதுதான் தேய்க்க யூஸ் பண்ணுவேன். அது ஒரு வாட்டி தேய்ச்சிட்டு அலம்பிட்டு உடனே எடுத்துட்டு வந்து இப்படி அடுப்புல வச்சிருவேன். சமைக்கிறதுக்கு முன்னாடி இப்படிதான் நான் யூஸ் பண்றேன். சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமும் நம்ம என்ன பண்ணுவோம், சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மொத்த பாத்திரத்தை எடுத்து போய் சிங்காண்ட வச்சிருவோம், அப்புறம் தேய்ச்சிக்கலாம். இரும்பு பாத்திரம் இங்கேயே தான் இருக்கும். நான் எப்ப கையோட கழுவ போறேன்னா அப்பதான் அது ஈரத்துக்கிட்டே போவோம். அவனுக்கும் ஈரத்துக்கும் அலர்ஜின்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு 2 பேருமே எனிமீஸ், அவங்க 2 பேரும் சேர்க்க விடக்கூடாது. சோ இரும்பு பாத்திரம் சமைச்சு முடிச்ச உடனே தண்ணி கிட்ட போயிட்டானா அவன் உடனே அவங்க கிட்ட பிடிங்கி கூட்டு வந்துடணும். சோ கையோட தேய்ச்சிட்டு கடலை மாவு இல்ல அரிசி மாவு ஏதாவது ஒண்ணு யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா தேய்ச்சி கழுவிட்டு நல்லா தண்ணி இப்படி சொட்ட விடுவேன். நல்லா இப்படி ஆட்டி சொட்ட விட்டுட்டு அடுப்பு ஆன் பண்ணி ஃபுல் தீல இந்த மாதிரி வச்சிருவேன். ஈரெல்லாம் போன உடனே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு டக்குன்னு டிஷ்யூ பேப்பரால இல்ல ஏதாவது துணியால ஃபுல்லா தொடச்சு முன்னாடி பின்னாடின்னு தொடச்சு எடுத்து வச்சிருவேன். கை சுட்டுக்க போறீங்க பார்த்து. நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஒண்ணு மேல இந்த மாதிரி நான் வச்சிருவேன். இங்க பாருங்க, இது அது பெரிய கடாயா, இதுக்கும் நடுவுல போயிடும். சோ இந்த மாதிரி நான் ஒண்ணு மேல ஒண்ணு வச்சுக்குவேன். இது வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணி துரு பிடிக்கவே இல்லை. ரொம்ப நல்லா இருக்கு. இப்படி மெயின்டைன் பண்ணுங்க. கார்த்திமா என்ன வச்சிருக்காங்க எண்ணெயில? எண்ணெய் சூடாச்சா இல்லையான்னு பாத்துட்டு இருந்தேன். சரி என்னத்துக்கு வச்சிருக்காரு? 65 லாஸ்ட் 65 செய்ய போற? ஏன் மீன் செய்யல? மீன் முதல்ல செஞ்சிரு, அப்புறம் 65 செய். இந்த பொரிச்ச எண்ணெயே ஊத்தி மீன் செஞ்சிடலாம் நினைச்சேன். மீனுக்கு அந்த தோசை கல்ல வேற நான் சீசன் பண்ணணும். அதனால இப்ப மீன் குழம்பு வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வரணும்னு சிம்ல வச்சிருக்கேன். இப்போ கொஞ்சோண்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே இந்த மீன் போட்டோம்னா இறக்கி வச்சிடலாம். இந்த சைட் நான் சீசனிங் பண்ணுவேன். அதுக்குள்ள இங்க 65 ரெடி ஆயிடும். அந்த 65 பொரிச்ச எண்ணெயிலேயே மீனை சுட்டு எடுத்துடலாம். எண்ணெயை வேஸ்ட் பண்ண வேணாம்னு பிளான் பண்ணேன். அப்படியா? சரி ஓகே. வெயிட்டிங் பசிக்குதா? 65 தரேன். முட்டை வேணா வேக போட்டு தட்டா? சரி இந்த குக்கர்ல என்ன பண்ண போற? முட்டை வேக போட போறேன். முட்டை வேக போட போறியா? வாஷ் பண்ணனும். புதுசுல முட்டை எல்லாம் போட வேணாம், பரவாயில்ல விட்டுரு. முட்டை வேணாண்டா, முட்டை இருந்தா அது வயிற்று போய் அடைச்சிக்கும். வேற சாப்பிட முடியாதுடா அப்புறம். வேணாம் சரி விடு. மீன் வறுத்து தரணுமா? அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. மீன் வரும். சரி வாங்க இது முடிஞ்சிச்சு. நம்ம மீன் போட்டுடலாமா? மீன் போட்டுடலாமா? தச்சா சி டபாக் டம் டம். என்னது இது? அந்த மீன் வந்து போன்னு சொல்றேன். மந்திரம் போடுறீங்களா? ஆமா. அப்படியே விரியலாம் பாருங்க. டோய் எந்திரிச்சிட்டு இருக்கு. டேய் சொல்லுவாங்க தெரியுமா? டேய் எதுவும் சொல்லாத, நீ நான் சாப்பிடணும். எதுவும் சொல்லாத எதுவும் சொல்லிடாத. மீன் என்ன சொன்னாலும் நீ சாப்பிடுவதானயா? மீன் மட்டும் என்ன உயிரோட எழுச்சி வந்து நான் சாப்பிடாம சொன்னாலும் நான் சாப்பிட்டுருவேன். கல்லஞ்சக்காரா. டைம் ஆயிடுச்சுன்னு அன்னைக்கு அவசரமா செஞ்சேங்க. இவ்ளோ ஃபிஷ்ஷையும் கிளீன் பண்ணி ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை, 65ன்னு எல்லாத்தையும் கடன்னு முடிச்சிட்டேன். ஜி கூடவே இருந்து பேச்சு கொடுத்துட்டே இருந்ததுனால நினைக்கிறேன். அவ்வளவுதான், 1 மினிட்ல ஆஃப் பண்ணிடலாம். முடிஞ்சிச்சு மீன் குழம்பு. மீன் வருவதுன்னா டக்குன்னு போட்டு தரேங்க. அப்படியே குக்கர் உங்களுக்கு காமிச்சிடுறேன். வீட்டுல வந்து நம்ம ஃபேமிலி ஆஃப் எத்தனை பேர் இருக்கும்ன்றத பொறுத்து 2 குக்கர் தான் போதும். சின்ன ஃபேமிலியா இருக்குன்னா இந்த குக்கரும் போதுமானது. கொஞ்சம் பெரிய ஃபேமிலியா இருக்கும் அப்படின்னாக்கா இந்த குக்கரும் போதுமானது. இது பேன் டைப் குக்கர். வாய் அகலமா இருக்கும், வைட் ஓபன்ல இருக்கும், பேன் டைப்ல இருக்கும். பிரஷர் பேன் இது சின்னது. இது எத்தனை லிட்டர் அடியில் எழுதியிருக்கும்? என்னது ஜி? 2 லிட்டரா? ஐ திங்க் சோ. எஸ் 2 லிட்டர் கரெக்டா சொல்லிட்டேன். This is 2 லிட்டர். இது வந்து பாத்தீங்கன்னா 3 லிட்டர் நினைக்கிறேன். 3 லிட்டர் தான் அது. 3 லிட்டர்ஸ் இது. இது வந்து பேன் டைப். இது வந்து 3 லிட்டர்ஸ். இது 4.5 லிட்டர்ஸ். இது நீட்டா இருக்கும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல இருக்கு. ஹெவி பாட்டமா இருக்குது. இந்த இண்டஸ்ட்ரியில இருந்து இந்த 4 குக்கர்ல இந்த 3 குக்கர் நான் அடிச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எவ்ரிடே யூஸ் பண்றேன். நல்லா இருக்கு. ஆஃப்டர் யூசேஜ் ரிவ்யூ மாதிரி இதையும் கொடுத்துடலாமே அப்படின்னு கொடுக்குறேன். ஒரு 1/2 hour ஃப்ரீசர்ல போட்டு வச்சீங்கன்னா சீக்கிரமா மசாலா எல்லாம் உள்ள ஊறிடும். ஃப்ரிட்ஜ்ல வச்சா ரொம்ப நேரம் ஆகும். ஃப்ரீசர்னா நமக்கு ஒரு 1/2 hourல நல்லா ஆயிடும். ஃப்ரீஸ் ஆகும்னு நினைச்சு பயப்படாதீங்க. கரெக்டா இருக்கும். 1/2 hour வரைக்கும் வைக்கலாம். இது சிக்கன் 65 மசாலா. இது ஃபிஷ். இது கிளிங் ராக் போட்டு வச்சிருந்தேன். ஸ்மெல் வந்து மற்ற இடத்துல வரக்கூடாது அப்படின்றதுனால. வாங்க டக்குன்னு போட்டு எடுத்துடலாம். கார்த்திமா நீ கையை லைட்டா சுட்டுக்கிட்டீல? ஆமா லைட்டா இல்ல, நல்லா சுட்டுக்கிட்டேன் அன்னைக்கு. அதான் பன்னீர் போடும்போது. ஆமா அதனால நான் என்ன போட்டுறவா? ஏன் மிளகாத்தூள் போட்டு பெரட்டும் போது நீங்க ஹெல்ப் பண்ணிருக்கலாம்ல? இல்ல போட்டா சூடா சாப்பிடலாம்ல, அதனால நான் போட்டு தரேன். நீங்க மீன் தானே கேட்டீங்க? நான் சாப்பிடுறேன். 65 சாப்பிடுவேன்டா, தப்பு இல்ல. நீங்க மீன் சாப்பிடுங்க, வெயிட் பண்ணுங்க. எது? சிக்கன் சாப்பிடுறேன். ஜெவரே என்னது பாத்துட்டு இருங்க, சொல்லுங்க என்னன்னு. 65 சாப்பிடுவேன் நானே. கொடுக்க முடியாது இப்ப கொடுக்காத, ஆரி கொடுக்கணும். கொடுக்க முடியாது. எனக்காக போடுங்க. உனக்கா போறியா? நான் போயிட்டுறேன். பாய்.
ஃபர்ஸ்ட் தோசைக்கல்லை நல்லா தேய்ச்சி கழுவிட்டு 2-3 வாட்டி தேவைப்பட்டா கழுவிக்கலாம். இது ப்ரீ சீசன் அப்படின்றதுனாலயோ என்னமோ எனக்கு ஒரு வாட்டி கிளீன் பண்ணதுலேயே சுத்தமாயிடுச்சு. அடுப்புல வச்சு அந்த ஈரப்பதெல்லாம் போனதுக்கு அப்புறமா தான் நம்ம அடுத்த ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணணும். அது சூடு ஆகட்டும். அதுக்குள்ள இங்க 65 சூப்பரா ரெடி ஆகிட்டு இருக்கு. நான் சொல்லி கொடுத்தத பத்தானே செய்யறேன். 65 போட நான் தான் சொல்லி கொடுத்தேன் உனக்கு. சரி இத செய்றீங்களா அப்பனா? இத நான் சொல்லி கொடுத்தேன். நீங்க செஃப் ஆச்சு நீங்க தான். இதை நான் என்ன சொல்லி கொடுத்தேன் அது மாதிரி செஞ்சு எண்ணெய் விட்டு அந்த எண்ணெயை எல்லா இடத்துலயும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் கூட எக்ஸ்ட்ராவா 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ரஃபா சும்மா பேருக்கு சாப் பண்ணி விட்டு எல்லா இடத்துலயும் படுற மாதிரி வதக்கணும். இவ்வளவு நேரம் கல்லு வந்து ஃபுல் தீல வச்சிருப்பேன். வெங்காயம் போட்டு ஒரு 2-3 வதக்கணும்னா மீடியம் ஃபிளேம்ல வச்சிடறேன். மீடியம் ஃபிளேம்ல வச்சு எல்லா இடத்துலயும் படுற மாதிரி நம்ம வதக்கி விட்டுக்கலாம். லைட்டா டார்க்கன் ஆனா கூட பரவாயில்ல. இதுக்கப்புறம் நீங்க இதை வலிச்சு டிஸ்கார்ட் பண்ணிடணும். அப்ப டிஷ்யூல தொடச்சு பாருங்க. டிஷ்யூ வந்து டார்க்காவோ பிரவுன் கலராவோ வந்துச்சுன்னா திருப்பி வாஷ் பண்ணிட்டு இந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணுங்க. இது ப்ரீ சீசன் அப்படின்றதுனால எனக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்ல. நான் உடனே ஒரு தோசையை ஊத்திடுறேன். இந்த பக்கம் 2-3 பேட்சஸா எல்லா 65 பொரிச்சு எடுத்துடலாம் அப்படின்னுட்டு. இது பெரிய பெரிய பீஸா போட்டிருந்தாக்கா ஹெவியா இருந்திருக்கும், வேணாம்னு சொல்லியிருப்பாங்க. அது குட்டி குட்டியா இருந்துச்சா, நல்லா கிறிஸ்பியா உள்ள சாஃப்டா செமையா இருந்துச்சா, எல்லாரும் ஷேர் பண்ணி நல்லா சாப்பிட்டோம் ஃபேமிலியில. தோசை நல்லா மொறு மொறுன்னு நான்ஸ்டிக்ல வர மாதிரி சூப்பரா வந்துருச்சுங்க. நான் சொன்ன மாதிரி மத்த பாத்திரங்கள், இரும்பு பாத்திரங்கள் எப்படி மெயின்டைன் பண்றீங்களோ அதே மாதிரியே அதை நீங்க மெயின்டைன் பண்ணலாம். இந்த தோசை வந்துருச்சு இல்லையா, ஒரு வாட்டி வாஷ் பண்ணிட்டு எண்ணெயால நல்லா தொடச்சி எடுத்து பார்த்தேன். கிளீனா இருந்தது. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா எண்ணெய் ஊத்தி நான் மீன் வறுக்க போறேன். இப்போ அந்த தோசையை டிஸ்கார்ட் பண்ணியாச்சு. நோட் பண்ணிக்கோங்க. என்னது மொகரே கட்டை யார மோராட்டங்கறா? பின்ன நீங்களே 65 சாப்பிட்டு இருக்கீங்க. 2 பக்கம் வேலை பார்த்துட்டு இருக்காரு. நம்ம கேட்டோம்னா மீன் செஞ்சு கொடுக்குறாரு. இந்தாம்மா யாரு செஞ்ச நீ எல்லாம் எனக்கு தானே அப்புறம் சாப்பிட்டு பாருங்க. எனக்கு குடும்பம் தோணுச்சா என்ன எடுத்துறணுமா? சாப்பிட்டுட்டே இருக்க நீ பசங்க. நான் போட்டுக்கிட்டே இருக்க போச்சு நீ சாப்பிட்டுட்டே இல்ல கேட்டு வாங்கிக்கோங்க. கேட்டுதான் ஆகணும். நல்லா தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி தானே செஞ்சேன். அப்படிதான் இருக்கும். அதாவது போய் ஒரு அளவு தான், ஒரு அளவு தான் ப்ரோ. ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. ஆனா சமையலை சூப்பரா முடிச்சாச்சு. ஆரம்பிக்கலாங்களா? இது வரைக்கும் இவ்வளோ குட்டி குட்டியா பக்கோடா சைஸ்ல நான் சிக்கன் 65 செஞ்சதே இல்லை. கொஞ்சம் பெருசா தான் செய்வேன். அதுக்கும் இதுக்கும் ஒரே மசாலா தான். ஆனால் டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியுது. ஏன்னா வெளியில வந்து கிறிஸ்பியா இருக்குங்களா, உள்ள வந்து இந்த போன்லெஸ் பீஸ்லாம் அந்த சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா என்னதான் உப்பு ஊறி இருந்தாலும் அந்த மொறுமொறுன்னு சாப்பிட்ற டேஸ்ட் ஒன்று இருக்குல்ல, அது டிஃப்ரெண்ட் தான். ஸோ எங்களுக்கு அந்த மாதிரி சாப்பிட்றது பிடிச்சிருக்கு. இனிமே இந்த மாதிரி குட்டி குட்டியாவே செய்யலாம் போல இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தது. நிஜமா கம்பேரிட்டிவ்லி எங்க எல்லாருக்குமே இந்த குட்டி குட்டி 65 ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபிஷ் ஃப்ரையும் இரும்பு தோசைக்குள்ள அப்பா செம்ம டேஸ்ட். மீன் குழம்பு சொல்லவே வேணாம், நல்லா வந்திருந்தது. 65 நான் பொரிக்கும் போதே கொஞ்சம் அவர் காலி பண்ணிட்டாரு. ஸ்கூல்ல இருந்து பிள்ளைங்க வந்துட்டாங்க. அவ்வளவு நேரம் ஆயிடுச்சு இவ்வளவு வேலையும் செஞ்சு முடிக்கிறதுக்கு. சாயந்தரம் 3:30 மணிக்கு தான் சாப்பிடவே போறோம் நாங்க. சோ பிளேட்ல பரிமாறி வச்சிருக்கேன். ஷரன் குட்டி வா, வந்து உட்காந்துக்கோங்க. எங்க ஓடிட்ட? இப்படிக்காவா இப்படிக்காவா. இங்க வந்து பாத்தீங்கன்னா 65 பொரிச்சு வச்சிருக்கேன். இங்க வந்து ரொம்ப அழகா மசாலா வந்திருக்கு. சும்மா இததையோ வதக்கி அரைச்சி அதெல்லாம் இல்ல, வீட்டு மசாலா தான் போட்டிருக்கேன். நிறைய மசாலா போட்டு இந்த ஃபிஷ்ஷோட டேஸ்டே இல்லாம போயிடும். அந்த மசாலா வந்து திகட்டும். இந்த மாதிரி சிம்பிளா மசாலா போட்டு செய்யுங்க, வீட்லயே இருக்க மசாலா வச்சு. அப்புறம் மீன் குழம்பு, சின்ன வெங்காயம் நிறைய போட்டிருக்கேன். நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் மிக்ஸ் பண்ணி செஞ்சிருக்கிறதுனால டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஸோ இதுதான் நம்ம வீட்டில் லஞ்ச் மெனு. நான் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய ப்ராடக்ட் இந்த செராமிக் பவுல்ஸ்லாம் நீங்க கேட்டிருந்தீங்க எங்க வாங்கினீங்கன்னு. தனியா நான் வந்து கிராக்கரி யூனிட் ஆர்கனைசேஷன்ல காமிக்கிறேன். இது ரெண்டுமே நான் ஹோம்லி ஹப்ல தான் வாங்கியிருந்தேன். ஏற்கனவே தனியா அதுக்காக ஒரு வீடியோவே நான் போட்டிருந்தேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்க. அண்ட் நான் காமிச்ச அந்த இண்டஸ் வேலி ப்ராடக்ட்ஸ்லாம் இதுல நான் இந்த கடாய்க்காரனே நான் நண்டு வாங்கி ஒரு நாள் ட்ரை பண்ணோம் அப்படின்னு இருக்கேன். ஸோ நான் காமிச்ச ப்ராடக்டோட லிங்க்லாம் கூட, பாத்திரத்தோட லிங்க்லாம் கூட டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன். சப்போஸ் இண்டஸ் வேலி ப்ராடக்ட் வாங்குறதா இருந்தாக்கா நான் சொன்ன மாதிரி கார்த்திகா அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா அடிஷனல் 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். வேணுன்றவங்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அவன் 65க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி நாங்க சாப்பிட்டு வந்துடுறோம். எங்க வீட்டு பூனைக்குட்டி வேற கேமரா இப்படி வச்சுட்டு நின்றுட்டு இருக்கு. எப்படா மீன் கொடுப்பா வேணும் வெயிட் பண்ணிட்டு. ஆமா சாப்பிட்டு வந்துடுறோம் நாங்க. இந்த சண்டே உங்க வீட்டுல இந்த மெனுல எதை செய்யலான்னு இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நல்லா சாப்பிட்டோம். ஷர்வனுக்கு எக்ஸாம்ஸ் நடக்கிறதுனால படிக்க வச்சுட்டு கிச்சன்லாம் நல்லா கிளீன் பண்ணணும், இல்லைன்னா அந்த நான்வெஜ் ஸ்மெல் இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு நான் எப்படி ஐட்டம் தெரியுங்களா, டயர்ட் ஆயிட்டேன். அப்புறம் இந்த ஃப்ரூட்ஸ்லாம் அப்படியே வச்சா வீணாயிருமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே யூஸ் பண்ற மாதிரி, இந்த வீக்ல யூஸ் பண்ற மாதிரி இருக்கிறதெல்லாம் வெளில வச்சுட்டு கொஞ்சம் காய்வடா இருக்கிறதுலாம் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருவேன். வீக்கெண்ட்ல அதை தூக்கி வெளில வச்சோம்னா அடுத்த வீக் அதை யூஸ் பண்ண கரெக்டா இருக்கும்.
ரீசெண்ட் டைம்ஸ்ல கிருஷ்ண ஜெயந்தி விளாக்ல, வரலட்சுமி நோம்புல அண்ட் ரெகுலரா பார்க்கக்கூடிய சில விளாக்ஸ்ல நம்மளுடைய ஓல்ட் கேசி ஃபேமிலியன்ஸ்க்கு தெரிஞ்சாலும் தெரியாத நியூ கேஸ்லி ஃபேமிலியன்ஸ் தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப அன்புனாலையும் ரொம்ப உரிமைனாலையும் தான் கேட்கறாங்க. அவ்வளோ அன்பா கேட்கறாங்கன்னு தெரியுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, அடுத்த வரலட்சுமி நோன்புக்கு உங்களை மாதிரி கியூட்டா அழகா ஒரு குட்டி மகாலட்சுமி வரணும் வீட்டுக்கு. அடுத்த வருஷம் உங்களுக்கு கிருஷ்ண ஜெயந்திக்கு சின்னதா உங்களை மாதிரியே குட்டி கார்த்திகா வந்துடணும். இந்த மாதிரிலாம் நிறைய கமெண்ட்ஸ் வருது. அண்ட் கொஞ்சம் பூசின மாதிரி இருக்கீங்களே, பிரெக்னெண்டா இருக்கீங்களா, பிரெக்னெண்டா இருந்தா சொல்லிருங்க, என்ன விசேஷம் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படிலாம் சில பேர் கேட்கறாங்க. கேட்கும் போது சந்தோஷமாவும் இருக்கு, ஒரு மாதிரி ஷையாவும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் நான் சொல்லிதானே ஆகணும். அவ்வளோ உண்மையா, அவ்வளோ அன்பா, அவ்வளோ பாசத்தோட ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி சொல்றாங்க. அப்ப நான் இவங்களுக்கு ஆன்சர் பண்ணி தானே ஆகணும், அதான் சொல்லிடலாம் அப்படின்ட்டு. ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடியே, இன்ஃபேக்ட் கல்யாணம் ஆன உடனே ஒரு 2-3 இயர்ஸ்ல என்னோட டெலிவரி ஆன உடனே ஜிகிட்ட சொல்லிட்டு, அடுத்த பேபி எனக்கு வேணாம், இந்த பெயின்லாம் நான் தாங்க மாட்டேன் அப்படின்னு அழுதேன். பட் எல்லா கேர்ள்ஸும் அப்படிதான் சொல்லுவாங்க. அப்புறம் ஃபியூ இயர்ஸ் கழிச்சு இல்ல இன்னொரு பேபிக்கு போலாம் அப்படின்னு நினைப்பாங்க. பட் நான் போகல, வேண்டான்னு முடிவு பண்ணோம். அது எதனாலன்னு பாத்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் ரீசன்ஸ் இருந்தது. நாங்க அப்ப வந்து பிசினஸ்ல இருந்தோம், ஜியோட பிசினஸ்ல. அதுக்கப்புறம் பிசினஸும் யூடியூபும் சேர்த்து பார்த்தோம். ஷர்வின்க்கும் வந்து இன்னொரு பேபி வேணுமா வேணாமா, அவரு மென்டலா ப்ரிப்பேர் ஆயிருக்காரான்னு கேட்டோம். அவருக்கும் அவ்வளோ ப்ரிப்பேர் ஆகல, அவர் வேண்டான்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. எனக்கும் ஜிக்கும் எப்படின்னா, ஷர்வின்க்கு எல்லாத்தையும் எப்படி கொடுக்குறோமோ, அவனுக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து தான் வளர்க்குறோம், கேட்கற எல்லாத்தையும் கொடுத்துறது கிடையாது. பட் இப்ப இருக்க சொசைட்டில ஒரு குழந்தைக்கு தேவையானது நீட்ஸ் எல்லாம் கொடுக்கணும். அதுவும் சிட்டில, சென்னை மாதிரி சிட்டில இருக்கணும்னா எவ்வளவு செலவாகணும் உங்களுக்கு தெரியும், ஒரு எஜுகேஷன்ல இருந்து எல்லாமே. சோ அதெல்லாம் இன்னொரு குழந்தைக்கும் ஈக்குவலா அதே மாதிரி கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப டைட். ஏன்னா மாசம் 1ஆம் தேதி எவ்வளவு சம்பாதிச்சாலுமே அது 1ஆம் தேதி வர மாதிரி இருக்கு. ஒரு 10ஆம் தேதிக்குள்ள எல்லா இஎம்ஐஸ், லோன்ஸ், வாடகை, அது எதுன்னு போனதுக்கு அப்புறம் ரொம்ப டைட்டா இருக்கு. அதுக்கப்புறம் சேவிங்ஸ்னு ஒண்ணு பண்றது, ஒரு எமர்ஜென்சி சேவிங்ஸ், ஃபேமிலிக்குன்னு பண்றது, இன்லாஸ் ஃபேமிலி, நம்ம பிறந்த ஃபேமிலி, இன்சூரன்ஸ், இந்த மாதிரி நம்ம எல்லாமே ஒரு சேவிங்ஸ்க்காக, ஃபியூச்சர் பிளான்ஸ்க்காக பண்ணுவோம். அதுக்கே கரெக்டா இருக்கு. இதெல்லாம் ஒரு விஷயமாமா நீங்க பிளான் பண்ணா தானா இல்ல நடக்கும் சொல்லிட்டு போயிடுவாங்க எல்லாரும். ஆனா அங்க நின்று ஸ்ட்ரகிள் பண்றது இருக்குல்ல, என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு, நம்மளால முடியுமா இல்லையான்னு பார்க்க வேண்டியிருக்கு. எங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் ப்ராப்ளம்ஸும் இருக்கு. ஜிக்கும் இப்போ வந்து சுகர் இருக்கு, எனக்கு தைராய்டு இருக்கு, ஃபைப்ராய்டு எனக்கு ரிமூவ் பண்ணாங்க. அதுக்கப்புறமேட்டு சிஸ்டிக் ஓவரிஸ் இன்னுமே இருக்கு. ஸோ இந்த காம்ப்ளிகேஷன்ஸ்ல நிறைய மெடிகேஷன்ஸ்லாம் பண்ணி, நிறைய டயட்லாம் இருந்து, ஷர்வின் குட்டியும் பேரலா பார்த்துக்கிட்டு, வீட்டையும் பார்த்துக்கிட்டு, எங்க பிசினஸையும் பார்த்துக்கிட்டு, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு ஒரு ஸ்ட்ரெஸ்க்குள்ள போக வேண்டாம், எங்களால இதான் முடியுது, ஸோ எங்களுக்கு இது போதும் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். எங்க ஃபேமிலிலேயே 2 குழந்தை, ஒரு குழந்தைக்கு மேல வச்சிருக்கவங்க நிறைய பேர் ஃபினான்ஷியலியும் ஃபேமிலியில பர்சனலா ஸ்ட்ரெஸ் ஆகுறதையும் நாங்க பாக்குறோம். நாங்க எடுத்த முடிவு கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ செகண்ட் பேபி பிளான் எங்களுக்கு இல்ல, நான் பிரெக்னென்டால இல்ல. ஆனா அப்படி விஷ் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ சோ மச், அவ்வளோ லவ் எனக்கு கொடுக்கறதுக்கு. இது எங்க 2 பேருக்கு சம்பந்தப்பட்ட விஷயம்ன்றதுனால நாங்க எங்களுக்காக முடிவு பண்ணது. இப்படிதான் எல்லாரும் முடிவு பண்ணணும்னு நாங்க சொல்லல. எங்க லைஃப்க்கு ஏத்த மாதிரி நாங்க முடிவு பண்ணிருக்கோம். உங்க லைஃப்க்கு ஏத்த மாதிரி நீங்க முடிவு பண்ணிக்கலாம், அதுதான் கரெக்டா இருக்கும். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்து ரசிச்சமைக்கு நன்றிகள். உங்க எல்லாருடைய அன்புக்கும் பெரிய பெரிய நன்றிகள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், டாடா, பை.